நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ற பொண்ணு கூட 30 நாள்ல உனக்கு கல்யாணம். சரியா? இந்தா, நீ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க. தேங்க்யூ மேடம். நாங்க வரோம் மேடம். வரோம் சார். வரேன் சார். வரேன் தம்பி. சுந்தரம், அம்மா, பார்வதிய வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அது விஷயமா நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கியா? நான் ஒரு விஷயத்த சொல்றேன் சுந்தரம், அதுக்கப்புறம் நீ உன் முடிவை சொல்லு. ஆதிக்கு கல்யாணம். ஆதி கல்யாணத்தை பார்க்கணும், ஆதி கல்யாணத்துக்கு சமைக்கணுங்கிறது பார்வதியோட ஆசை. ஆதி கல்யாணம் வரைக்கும் பார்வதி இங்க வேலை செய்யலாமா வேண்டாமா? அம்மா, பெரிய தம்பியோட கல்யாணத்தை பார்க்கணும், கல்யாணத்துக்கு சமையல் பண்ணணுங்கிறது தான் பார்வதியோட ஆசை. அதனால இன்னும் 1 மாசத்துக்குள்ள பெரிய தம்பி கல்யாணம்னா அது வரைக்கும் பார்வதி இங்கே இருக்கட்டும்மா. என்ன ஆதி, பொண்ணை செலக்ட் பண்ண உனக்கு 2 நாள் போதும்ல? இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா பார்வதி உடனே ஊருக்கு அமிச்சுவாங்க. இப்போதைக்கு ஓகே சொல்லி வைப்போம். அப்பதான் 1 மாசம் பார்வதி இங்க இருப்பா. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். என்ன ஆதி, ஒரு பொண்ணை செலக்ட் பண்றதுக்கு 2 நாள் பத்தாதா? போதும், 2 நாள் போதுமா? நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஆதி. விஜயா, நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். உள்ள வரைக்கும் உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும், உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்ட பெரிய. ஆனா என் ஆசை இப்போ நிராசை ஆயிடுச்சு. அப்பா திடீர்னு என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு பெரியயா. இனிமே நான் உங்களை எப்படி பாப்பேன், உங்க குரலை எப்படி கேட்பேன்? பார்வதி,
பார்வதி, அப்பா நீ எப்பவும் போல வேலைக்கு போகலாம் பார்வதி. அப்பா நிஜமாவா சொல்றீங்க? நான் திரும்பவும் வேலைக்கு போலாமா? தாராளமா போகலாமா. நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, நேத்திக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு போன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நான் குழப்பத்துல இருந்ததுனாலதான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்ப என் குழப்பம் தீந்து போச்சுமா. அம்மா என் குழப்பத்தை தீர்த்து வச்சுட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அம்மா உங்க குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டாங்களா? ஆமா பார்வதி, இன்னும் ஒரு மாசத்துல பெரிய தம்பிக்கு கல்யாணம். என்னப்பா அது திடீர்னு வந்து பெரியய்யாக்கு கல்யாணம்னு சொல்றீங்க? இது அம்மா எடுத்த முடிவுமா. அத மாத்த யாரால முடியும் சொல்லு. அம்மா பெரிய தம்பி கிட்ட பொண்ணுங்களோட ஆல்பத்தை கொடுத்து அதுல இருந்து அவருக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு அவருக்கு 2 நாள் டைம் கொடுத்திருக்காங்கம்மா. இன்னும் 2 நாளைக்குள்ள பெரிய தம்பி கட்டிக்க போற பொண்ணை செலக்ட் பண்ணி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. பெரிய தம்பி செலக்ட் பண்ணி சொல்ற பொண்ணோட அடுத்த 30வது நாள்ல அவரோட கல்யாணம். பெரிய தம்பியோட கல்யாணத்துல நீ ஓடி ஆடி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேல்ல, அதனால நீ மறுபடியும் வேலைக்கு போகலாம் பார்வதி. நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நீ வேலைக்கு புறப்படுமா. பெரிய தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இன்னும் ஒரு மாசத்துல பெரிய தம்பிக்கு கல்யாணம். ஆதி, என்ன ஆதி அர்ஜென்டாவான்னு கால் பண்ணியிருந்த? என்ன விஷயம்? எல்லாம் என்னோட கல்யாண விஷயமா தான். சூப்பர் ஆதி, கங்க்ராட்ஸ். அம்மாட்ட பார்வதி லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டியா? அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? நான் ஒருத்தன் அவங்க மேரேஜுக்கே ஓகே சொல்லியிருப்பாங்க. என்ன ஆதி, உன் ஃபேஸ்ல லவ் சக்சஸ் ஆன சந்தோஷத்தையே காணோம். லவ் சக்சஸ் ஆனா தானே சந்தோஷம் இருக்கும். லவ் சக்சஸ் ஆகலையா? அப்போ உன் கல்யாண விஷயம் சொன்னியே. ஆமா, அம்மா எனக்கு கல்யாணம் பண்றத முடிவு பண்ணிருக்காங்க. நீ லவ் மேட்டர் அம்மாட்ட ஓபன் பண்ணியா இல்லையா? பார்வதி விஷயத்தை எப்படியாது அம்மா கிட்ட சொல்லிடணும்னு நான் உங்ககிட்ட பேசினேன். அப்போ நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ற பொண்ணு கூட 30 நாள்ல உனக்கு கல்யாணம். சரியா? இதுக்கு தான் உன்கிட்ட அப்ப இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன், ஏதாவது ஒரு பக்கம் உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னு. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? 2 நாள்ல ஏதோ ஒரு பொண்ணை ஓகே பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிடக்கூடாது. எனக்கு அம்மாவும் முக்கியம், பார்வதியும் முக்கியம். ஒரு பக்கம் அம்மாவோட பாசம், இன்னொரு பக்கம்
பார்வதி மேல இருக்கிற காதல். ரெண்டுக்கும் நடுவில் நான் சிக்கித்த வச்சிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுதாதி. ஆனா 2 பேரையும் சமாதானப்படுத்த உனக்கு டைம் இல்ல. யாரையாவது ஒருத்தரை நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும். பார்வதியை விட்டு கொடுத்த அப்புறம் உன் வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. அதனால பார்வதி கிட்ட உன் லவ்வ சொல்லி சம்மதம் வாங்கு. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தாது சமாதானப்படுத்திக்கலாம். என்ன யோசிக்கிறாதி? இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதாதி. உனக்கு இருக்கிறது 2 நாள் தான். இந்த 2 நாளும் அம்மாவை பத்தியும் கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த அப்புறம் எல்லாமே உன் கையை விட்டு போயிடும். அதனால நீ அம்மாவை பத்தியும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்தை பத்தியும் யோசிக்கிறத விட பார்வதிட்ட உன் லவ்வ சொல்றத பத்தி யோசி. எதுக்காக நான் சொல்றேன்னா, பார்வதியோட சம்மதம் இல்லாம நீ அம்மாட்ட எதுவும் பேச முடியாது. அதனால நீ பார்வதிட்ட உன் லவ்வ சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அம்மாட்ட நாம தைரியமா பேசலாம். என்ன சொல்ற? இதுக்கு மேலே நீ யோசிச்சா அப்புறம் நீ உன் காதலுக்கு மனசுக்குள்ளே சமாதி கட்டிட்டு போட்டோல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட வேண்டியதான். உனக்கு அம்மா 48 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்வதிட்ட உன் லவ்வ சொல்லி சம்மதம் வாங்கிக்கோ. அப்புறம் அம்மாவை சம்மதிக்க வைக்கிறத பத்தி யோசிக்கலாம். நீ 2 நாள் டைம் எடுத்துக்கோ. இந்த ஆல்பத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே செலக்ட் பண்ணு. இந்த 48 மணி நேரத்துல என் காதல பார்வதிக்கு புரிய வைக்கிறேன். வெரி குட் ஆதி. இந்த தடவை மிஸ் பண்ணிடாத. ஆல் த பெஸ்ட். பாய் ஆதி. இன்னும் 1 மாசத்துல பெரிய தம்பிக்கு கல்யாணம். சரி, I'll call you back. பார்வதி, நான் உனக்காக தான் பார்வதி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பார்க்காமலே போற. டியூட்டிக்கு டைம் ஆச்சு பெரியய்யா. அவசரத்துல உங்களை கவனிக்கல. என்ன கவனிக்கிறதும் உனக்கு டியூட்டி தான் பார்வதி. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. என்னவா இருக்கும்? இவன் என்னமோ அவகிட்ட சொல்றான். அந்த சமையல்காரி வெக்கப்பட்டு தலைய குனிரா. என்ன பேசிக்கிறாங்க? சரிங்க பெரியய்யா, நான் கிளம்புறேன். வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு பார்வதி.
வீட்டில் என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நீ இப்போ என் கூட வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். எங்க பெரியய்யா? கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பார்வதி. கோயிலுக்கா? என்ன பெரியய்யா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க? ச்சே, இவங்களுக்குள்ள என்ன பேச்சு வேண்டியிருக்கு? என்னன்னு புரியலையே. என்னமோ பேசிக்கிறாங்க. என்னது அது? போலாம். பனஜா, நீ மாட்டிக்குவ. நீ அமைதியா இங்கேயே நின்னு கண்காணி, கண்டுபிடி. இல்ல, மனசு கொஞ்சம் பாரமா இருக்கு. அம்மன் முன்னாடி மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னா மனசுல இருக்கிற பாரம் குறையும் நீ தானே சொன்ன. போலாமா? நான் எதுக்கு பெரியய்யா? நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும். மாட்டேன்னு சொல்லிடாத. போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். என்ன பார்வதி, என் கூட வர இவ்வளவு யோசிக்கிற? யோசிக்கல பெரியய்யா. என்னென்ன வேலை இருக்குன்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். உன் வேலைக்கு எந்த இடைஞ்சலும் வராது. சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். சரிங்க பெரியய்யா, போலாம். தேங்க்ஸ் பார்வதி, போலாம். சரியில்லடா, சரியில்லை. வைக்கிறேன். இந்த சமையல்காரி என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு மொத்தமா கிழிச்சிடுறேன். இந்த அகிலாக்கும் அப்பதான் தெரியும். இன்னும் ஒரு மாசத்துல பெரிய தம்பிக்கு கல்யாணம். ஹலோ சார், பிபிஐ பேங்க்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் கிரெடிட் கார்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் சார். லிமிட் பாத்தீங்கன்னா 5 lakhsக்கு மேல. அத பத்தி உங்ககிட்ட ஐ மீன் பேசணும். டிரைவிங். சாரி. தேங்க் யூ சார். பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. நான் ஹலோ. வணக்கம் சார், எஸ்எஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கால் பண்ணிருக்கேன் சார். கூடுவாஞ்சேரி பக்கத்து. அக்கா, 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 அக்கா. என்ன, எதுக்கு இப்போ இப்படி டென்ஷனா ஓடி வர? வழக்கம் போல வேலைக்காரங்க மேல, அதுவும் குறிப்பா பார்வதி மேல ஏதாவது கம்ப்ளைண்டோட வந்திருப்ப, அதானே? நீங்க சொல்றது பாதி உண்மைதாக்கா. கம்ப்ளைண்டோட தான் வந்திருக்கேன். ஆனா பார்வதி மேல இல்ல, இந்த வாட்டி நம்ம ஆதி மேல. வனஜா,
உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து ஏன் ஆதி மேல கம்ப்ளைண்ட் சொல்லுவ? நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்லக்கா, ஆதி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம ஆதி அந்த சமையல்காரி பார்வதிய கார்ல ஏத்தி கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிருக்காங்கக்கா. அக்கா, அவங்க 2 பேரும் கார்டன்ல நின்னு பேசிட்டு இருந்தத என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அதுக்கு போன் பண்ணு. இன்னைக்கு மாட்டினாங்க 2 பேரும். The subscriber cannot be reached at the moment. Please try again later. ரீச் ஆகலையே.